நீங்கள் எல்லாம் எத்தகைய குடும்ப பின்னணியிலிருந்து வர்றீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் மிக மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பை சார்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து வருகின்ற ஒரு பெண். என்னுடைய தந்தை வாழ்ந்து கெட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். 5 பிள்ளைகளோடு தாயும் தந்தையும் தெருவில் நின்ற பொழுது எந்த வாய்ப்பும் இல்லாம வீடு அப்படியே பொத்துட்டு ஒழுகிற ஒரு மொட்டை மாடி வீட்டுல கால் 2த்தையும் அம்மா வந்து தூக்கி மேல டேபிள் மேல உட்கார வச்சுட்டு மழை பெய்ததற்கு பிறகு அந்த பெட்ஷீட்டை மட்டும் அப்படி பிடிச்சிட்டு இருந்த இரவுகள் நிறைய எங்களுக்கு. மதிய நேரம் சத்துணவு சாப்பாடு தான். வறுமையினுடைய உச்சக்கட்டத்தை, பசியினுடைய உச்சக்கட்டத்தை, இரவு நேரத்தில் பசியோடு படுத்து உறங்கி அந்த வலியை புரிந்த பெண் நான். ஆனால் இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் சில தெளிவுகளை பெற்ற காரணத்தினால் PhD வரைக்கும் முடிச்சேன். UGC ஃபர்ஸ்ட் ரைட் கிளியர் UGC முடிச்சேன். ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன். 31 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். பேச்சாளராக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நானே முடிவு செய்கிறேன். இந்த உயரங்களை நான் அடைந்ததற்கான பின்புலம் ஒன்று உண்டு, ஒரு ரகசியம் ஒன்று உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் சில வெற்றிகளை பெறுவதற்கு சில விஷயங்களுக்கு நீ நோ சொல்லணும். இந்த வயது உனக்கு எஸ் என்று சொல்லுவதற்கான புஷ் கொடுக்கும். துணிச்சலாக இந்த விஷயத்தில் நோ சொல்லக்கூடிய குழந்தைகள் சில உயரங்களை அடைகிறார்கள் என்பதற்கு நான் எடுத்துக்காட்டுப்பார். என்ன உருப்பட மாட்டேன்னு சொன்ன டீச்சரை நான் எப்படி ஜெயிச்சேனா, அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அப்படிதான் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதா சிக்னேச்சர் போடுறதுனா அதான். பலியாவது இல்லை, வாழ்க்கையில் தோற்று போவதல்ல, தோற்று போவதற்காக அல்ல வாழ்க்கையினுடைய சில உயர்வுகள். யாரிடமும் உங்கள் துக்கத்தையும் உங்களுடைய மன வெப்பத்தையும் கண்ணீரையும் சொல்லுவதற்கு காதுகள் இருக்கின்றன என்று நம்பாதீர்கள். உங்கள் துக்கத்தையும் துயரத்தையும் சொல்லுவதற்கு யாரிடத்தில் தோளும் இல்லை, யாரிடத்தில் காதுகளும் இல்லை. எல்லோரும் இதுவும் கடந்து போகும் என்று ஓடுகின்ற கங்கை ஆறு போல் தான் நமக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பாக எனக்கு நான் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி சந்திக்க போகிறேன். நான் இந்த விஷயத்தை சொல்றேன். இப்ப மது போதை சொல்றீங்கல்ல, இந்த மதுவால் போதையால் மது சாப்பிடுறவங்களுக்கு கூட சில ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்குங்க. இந்த போதை எடுக்கிறதுனால வரக்கூடிய சிக்கல் நான் கவலையுடன் தான் சொல்லுகிறேன், சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு தெரியாததல்ல. இந்த வடிவேலு சார் சொன்னது மாதிரி, கணம் கோட்டார் அவர்களே, உங்களுக்கு தெரியாதது என்று எதுவும் கிடையாது, எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். ஒரு விஷயத்தை சொல்றேன். நீ ஏதேனும் போதை வஸ்துவை பயன்படுத்தினால் உறுப்புகள் பாதிக்கப்படும், கண்டிப்பா பாதிக்கப்படும். லிவர் பாதிக்கப்பட்டுச்சுன்னா லிவர் ரீபிளான்டேஷன் இருக்கு, நீ அதை பிளான் பண்ணிக்கலாம், அதை வெட்டி எடுத்து மறுபடியும் சேர்த்துக்கலாம். உனக்கு குடல் வெந்து போச்சா, குடலை வெட்டி எரிஞ்சு மீதி இருக்கிற குடலை வச்சுட்டு நீ வாழ்க்கையில வாழ்ந்துடலாம். ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்ய முடியாது. என்ன விஷயம்னா, போதை என்ன செய்யும்னா நேரா போய் இந்த மூளை இருக்குல்ல, இந்த மூளையை பாதிச்சிடும். இந்த மூளை தான் அதை கேட்கும். இந்த மூளையை சரி செய்வதற்கான மருத்துவம் இன்னும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. உன்னை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ரீஹாபிலிட்டேஷன்ல எவ்வளவு சொன்னாலும், நீலாம் ரீஹாபிலிட்டேஷனுக்கு போய் அந்த அந்த பிள்ளைகள் அந்த இளைஞர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து அவர்களுக்கு ஒரு நாள் அது வாலண்டியரிங் பண்ணிப்பார், ஒரு நாள் வாலண்டியரிங் பண்ணிப்பார். அவர்களுக்கு ஒரு இருட்டறையில் போட்டுட்டு ஒரு கொரோனா கைதிக்கு கொடுக்குற மாதிரி ஒரு தட்டில் வந்து சாப்பாடு மட்டும் கொடுத்து அந்த அந்த 10 நிமிஷத்தில் அந்த சாப்பாடு தட்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க. அவன் சாப்பிடணும், சாப்பிட்ட உடனே அந்த தட்டை இழுத்துருவாங்க, இருட்டறையில் போடுவாங்க 10 நாள். 10 நாளுக்கு அப்புறமா அவன் வெளியில வருவான். வெளியில வந்துட்டு 11வது நாள் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிருவான். இதான் நடக்கும். ஏன் தெரியுமா? ஒருவேளை நீயோ அல்லது உன்னுடைய நண்பர்களோ இந்த போதை பழக்கத்திற்கு உட்பட்டு இருந்தால், இந்த தாய் சொல்லுகின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கொள். உன் மூளையிடம் நீதான் பேச வேண்டும். உன் மூளையிடம் நீ பேசு. நான் பேசியிருக்கிறேங்க, நான் போதைக்கு அடிமையானது இல்லை. ஆனால் சில அவமானங்களை சகித்துக் கொள்வதற்கு என் மூளையிடம் நான் பேசி இருக்கிறேன், செல்ஃப் டாக் பண்ணியிருக்கிறேன். நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நிறைய பேர் என்னுடைய கல்லூரியின் வாசலுக்கு வந்து நிறைய பேர் நின்று எனக்கு நன்றி சொல்லி இருக்கிறார்கள். இன்னைக்கும் சொல்லிட்டே இருக்கிறாங்க நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக. என்ன தெரியுமா? சாவு வரும், எல்லாருக்கும் வரும். ஆனா நாம சாவணும்னு நினைக்கிறான் பாரு, அவனுக்கு முன்னால மட்டும் சாவக்கூடாது. எதை என்னை வீழ்த்தியதோ அதை நான் வென்று காட்ட வேண்டும். நான் என் காலேஜ்ல பிள்ளைகள் வந்து சிக்குவாங்கல்ல, சிக்கின உடனே அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடுவோம். போலீஸ்காரங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அம்மா அப்பா சொல்லுவாங்க, என் பொண்ணு பொய் சொல்ல மாட்டா, சொல்வா
சொல்வா, நல்லா சொல்வா. இந்த 4 பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போச்சு. அந்த 4 பேருக்கே லீடர் அவதான். அவளால தான் அந்த 4 கெட்டு போயிருக்குது. நாங்கெல்லாம் அநியாயமாலாம் பார்த்துருக்கோங்க பிள்ளைகளை. நான் எல்லாம் கவலைப்படுவேன், என்னடா இது, இந்த உலகம் ஒரே ஒரு ஆட்களுக்கு தான், இந்த மனிதர் எல்லோருக்கும் ஒரே விதமான வாழ்க்கை தான் தருகிறது. ஏன் ஒருவன் உயர்கிறான், ஏன் ஒருவன் தாழ்ந்து போகிறான்? யார் இதற்கு முடிவு செய்வது? என்னை சொன்னார்கள், நான் இப்படி சொல்றேங்க, நான் இதை நிறைய நேரத்தில் சொன்னதில்லை. குழந்தைகளை, உன் வயதில் எனக்கு பிள்ளை இருக்கிறான். என் மகனிடத்தில் பேசுவது போல் நான், என் மகளில் எனக்கு மகள் கிடையாது, பிள்ளைகள். நான் சொல்லுகிறேன், என் பிள்ளையிடத்தில் சொல்வது போல் சொல்லுகிறேன், 4th ஸ்டாண்டர்ட் ஃபெயில். நான் 4th ஃபெயிலுங்க. எங்க அம்மா இல்ல, என்னை நேராக கொண்டு போய் மேத்ஸ்ல நேராக கொண்டு போய் என்னை எங்க டீச்சர் கிட்ட விட்டுருச்சு. மேடம் எப்படியாவது அவர் சொன்னார்ல, எங்கள் வீட்டில் எல்லாரும் சிவப்பா ரொம்ப அழகாக இருப்பாங்க, நான் மட்டும் தான் கருப்பா அறிவாக இருப்பேன். என்னை கொண்டு போய் விட்டுட்டு இவளை எப்படியாவது தேத்தி விட்டுருங்க இப்படி கெஞ்சினாங்க. எங்கள் அம்மா கெஞ்சுறதே எனக்கு பிடிக்கல. ஏன் கெஞ்சுறீங்கன்னு கேட்டேன் நான். கொட்டுறாங்க, ஃபீல் ஆகிட்டு ஏன் கெஞ்சு, பாய் மூடு அப்படின்னு. உடனே என் பேப்பரை கொண்டாந்து போட்டாங்க. என் பேப்பரில் என்ன இருந்தது தெரியுமா? 20 மார்க் இருந்தது. மொத்தம் 100 மார்க்குக்கு எழுத வேண்டியது 20 மார்க் எழுதி தோத்து போனேன் நான். ஏன்னா 80 மார்க் வந்தது பெருக்கல் கணக்கு, 20 மார்க்குக்கு வந்தது வகுத்தல் கணக்கு. எனக்கு வகுத்தல் கணக்கு தெரியாது. தெரிஞ்சது அப்புறமா போட்டுக்கலான்னு தெரியாததை முயற்சி பண்ண 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? இப்படிதான் ஃபெயிலா போனேன் நான். எங்க அம்மா காட்டுறாங்க பாரு 20. எங்க அம்மா ஏண்டி இதெல்லாம் எழுதல, இதெல்லாம் எழுதல, ஏன் இதெல்லாம்? நான் எழுதுறேன், எனக்கு இது தெரியும்னு உட்காந்து பேனாவை பென்சிலை கொடுத்தாங்க, உட்காந்து 20 நிமிஷத்துல போட்டு கொடுத்துட்டேன். உங்களுக்கு தெரியுமா, 4th 5th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கவே இல்லை. 4th இருந்து 6th நான் டபுள் ப்ரமோஷன். அப்பவே டபுள் ப்ரமோஷன். ஏன்னா 20 மினிட்ஸ்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை போட்டு 80 மார்க்ஸ் வாங்கினேங்க நான். புரிதல் அப்படிங்கிறது குழந்தைகளே, நமக்கு வாழ்க்கை வாய்ப்புகளை தரும். தோல்விகள் வந்தாலும் தோற்று போவதாக நினைக்காதே, நின்று அந்த இடத்தில் களமாடு. எங்கேயோ நாம் தோற்று போகிறோம், நாம் தோற்பதே இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்க, நீங்க இண்டிவிஜுவலா, நான் சொல்றேன் இண்டிவிஜுவலா. இப்போ நம்ம வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்கல்ல, நான் இப்படி சொல்றேன்ப்பா, எத்தனை பேருக்கு இதுல உடன்பாடு இருக்குன்னு தெரியாது. நான் அந்த பட்டியலை வாசிக்கிறதுக்கு முன்னால இந்த ஒரு கருத்தை உங்ககிட்ட சொல்றேன். நீங்கெல்லாம் இன்னொரு 25 வயசு 26 வயசுல ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு எல்லைக்குள்ள போவீங்க. அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் இருக்கு இல்லையா, அது நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டப்படுவது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான நம்பிக்கையில் கட்டப்படுவதுதான் திருமணம் என்கின்ற பந்தம். யாரும் ஒருவரை மீறி ஒருவர் உடலையோ உள்ளத்தையோ பொருளாதாரத்தையோ உயிரியல் அடையாளத்தையோ ஒருவருக்கு ஒருவர் மீறி மற்றவர்களிடம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற அக்ரிமெண்ட் தான் திருமணம். அவ்வளவுதானே. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லவா, அதை விட பெரிய ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. இப்போ உன் உடம்பு உன் கையில இருக்குல்ல, இதை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறிய உன் உடல், அது இதோ இந்த உடல் உட்கார்ந்து, நீங்க வருங்கால கணவனுக்காக வருங்கால மனைவிக்காக சேர்த்து வச்சிருக்கிற சொத்து இல்லை. அது யாருடைய சொத்து தெரியுமா? 10 மாதம் உன்னை வயிற்றிலே சுமந்து பெற்று உன்னை பெற்று கொடுத்தால அந்த தாய்க்கு சொந்தமானது தான் இந்த உடல். தாய்க்கு சொந்தமானது இந்த உடல். இந்த உடலை கெடுத்துக் கொள்வதற்கு உனக்கு அதிகாரமே கிடையாது. எறும்பு கடிக்காம, கொசு கடிக்காம, பால் கொடுத்து, சோறு கொடுத்து, வளர்த்து, ஆளாக்கி, படிப்பு கொடுத்து, வேக்சினேஷன் போட்டு, கண்ணும் கருத்துமாக வளர்த்து, இதோ இந்த வயது வரைக்குமே தன் உடல் உழைப்பாலும் மனதாலும் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்க்கும் தந்தைக்குமான சொத்து இந்த உடம்பு. இந்த உடலை அழித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. இது ஒரு கடன். மிக பாதுகாப்பாக அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் செய்யக்கூடியதற்கான ஒரு இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த உடல். இந்த உடலையும் மைண்டையும் கெடுத்துக்காதீங்க. ஏன் கெடுத்துக்கணும்? இதோ இந்த வயதில் நான் கெடுத்துக்கலையே, நான் சில உயரங்களை பார்த்திருக்கிறேனே, நீயும் வாயம் பார்ப்போம். நீ ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த வயதில் சில விஷயங்களுக்கு நோ சொல்லி பாரு. சரி எஸ் சொல்லிட்டியா, பரவாயில்ல, மாத்திக்கலாம். ஆழமான ரகசியம் என்ன தெரியுமா? இறைவன் உனக்கு என்று சில உயரங்களை வைத்திருக்கிறான். அந்த உயரங்களை அடைவதற்கு நீ உனக்கு தடையா இருந்துராத. நீ தடையா இருந்துராத, அவ்வளவுதான். அடுத்தவர்கள் தடையாக இருந்தால் அதை தகர்ப்பதற்கு 1000 வழிகள் இருக்கு என் குழந்தைகளே. நாம் அதற்கு தடையாக இருந்தால் நம்மை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் ஆயுதம் இல்லை. நான் ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை உனக்கு கேள்வியா கேட்கிறேன். நம்ம ஊர்ல ஆமன் சொல்லுவாங்க, வெளியூர்ல அது தவளைன்னு சொல்லுவாங்க.
ஆக்சுவலா தவளை தான் உண்மை. ஒரு தவளையை ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பை பற்ற வச்சாங்களாம், தெரியுமா? அந்த தவளை என்ன பண்ணுச்சு? சூடு தாங்காம குதிச்சு ஓடிடுச்சா? என்ன பண்ணுச்சு? அதுக்குள்ளேயே இருந்து செத்து போச்சு. ஏன்? அந்த சூடு வந்த உடனே எதமா இருக்கும் தெரியுமா? பயங்கர எதமா இருந்துச்சு. அதுக்கு சூடு ஏற 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 என்ன பண்றதுன்னு தெரியாம செத்து போச்சுமாங்க. இல்லைங்க, அது இல்லைங்க, உண்மை. ஒரு ஆய்வு நடத்தினார்கள். ஒரு கோல்ட் பிளட்டட் அனிமல் அதை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு கீழே அடுப்பை பற்ற வச்சாங்க. பாருங்க, அடுப்பு என்பது ஆர்டிஃபிஷியல் ஃபயர். இட்ஸ் நாட் a நேச்சுரல் ஃபயர். இட்ஸ் an ஆர்டிஃபிஷியல் ஃபயர். ஆர்டிஃபிஷியல் ஃபயர் போடுறாங்க. கோல் பிளட்டடான அந்த அனிமலுக்கு பயாலஜிக்கலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்னன்னா, அது எந்த நிலத்துல இருந்து தண்ணிக்குள்ள போனாலும் தண்ணி சூடாச்சுன்னா அதன் உடம்பில் இருந்து எனர்ஜியை வெளியேற்றி அந்த சூடு இருக்கு இல்லையா, அந்த சூட்டை அது சமன் செய்யும். தன்னைத்தானே சமன் செஞ்சுக்கும். இயற்கையும் அதற்கு உதவி செய்யும். அது அங்கறையே இருக்கும். கொதிநிலைக்கு எந்த நீரும் வராது, ஆர்டிஃபிஷியல் தண்ணி தான் வரும். அதனால அதனுடைய இயல்புக்கு அது அந்த பாத்திரத்தில் போட்ட உடனே அது அந்த எனர்ஜியால அதை சமாளிக்க நினைச்சதுப்பா. ஹீட் ஆகுது, இன்னும் அதிகமா எனர்ஜியை குடிச்சு சமாளிக்குது. இன்னும் ஹீட் ஆகுது, இன்னும் எனர்ஜியை கொடுத்து சமாளிக்குது. ஒரு கட்டத்தில் பிரஷர் பாயிண்ட் வருது. எகிரி குதிச்சேன்னா தப்பிச்சிடலாம். ஆனால் எதற்கு செத்து போகிறது என்றால் எனர்ஜி இல்லாம செத்து போதாங்க. நான் இந்த வளாகத்தில் உள்ள நுழையும்போது நீ எப்படி தெரியுமா இருந்த? இப்படி இல்லை நீ. ஆனால் உன் இயல்பு இதுதான். உன் இயல்பு இதுதான். நீ கற்பவன், நீ அமைதியானவன், நீ ஆழமாக யோசிப்பவன். ஆனால் சூழல் கருதி நீ சில விஷயங்களை நீ வெளிப்படுத்துகிறாய். அந்த எனர்ஜியை ரொம்ப வேஸ்ட் பண்ணாத. ஏனென்றால் ரொம்ப அதிகமா வேஸ்ட் பண்ணும்போது எப்போ எனர்ஜி தேவைப்படுமோ அப்ப இல்லாம போயிடும். புரிந்தவர்கள் கை தட்டுகிறீர்கள். எனர்ஜியை சேர்த்து வை. இந்த யூத்துக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு. நான் சத்தியமா சொல்றேங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் இல்லாத அற்புதமான ஒரு வாய்ப்பு உன்னிடத்தில் இருக்கிறது. அதற்கு பெயர் இளமை. இளமை இருக்குங்க உங்ககிட்ட. உங்ககிட்ட இருக்கா? 35-40 ஆயிடுச்சு. எங்க இருக்குது? உன்னிடத்தில் வைத்திருக்கிறாய். வைத்திருக்கின்ற நீ அதை கண்ணியமாக பயன்படுத்து. சில விஷயங்களை இந்த வயதிலே யார் ஒருவர் அதை கையகப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். இந்த தலைமுறை உன் மீது வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு